பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் மத்தேயு 26 வசனம். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பாருங்க, இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? யூதாஸ் காரியத்து. யூதாஸ் காரியத்து யாரு? ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருவன். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தும் ஆண்டவர் ஒரு 12 பேரை அவருடைய சொந்த சீஷர்களாக தேர்ந்தெடுத்தார். அந்த 12 பேரில் ஒருவன் தான் யூதாஸ் காரியத்து. அவன் இப்பொழுது ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்காக 30 வெள்ளிக்காசுகள் பேசிவிட்டு அவரை நான் காட்டி கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். சமயம் வரும்போது காட்டி கொடுத்தான். யூதாஸ் காட்டி கொடுத்த காரணத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு அடிபட்டு மரணத்திற்கு உள்ளானார். அவர் பிடிக்கப்பட்டு மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே யூதாஸ் காரியத்து அவன் தன் உயிரை மாய்த்து கொண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, யூதாஸ் காரியத்து யார்? ஆண்டவரோடு இருந்த ஒரு மனுஷன். ஆண்டவரை காட்டி கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பதில் என்ன செய்தார்? அவர் ஒன்றுமே செய்யலை. யூதாஸ் ஆண்டவர் கடிந்து கொண்டார், சபித்தார் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்தார் அப்படின்லாம் ஏதாவது இடத்துல நம்ம வாசிக்கிறோமா? இல்லை. அவன் முடிவு அவனே தேடிக்கொண்டான்னு தான் இருக்குது. அது அவனுடைய விஷயம். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார்? நம்மளும் இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை காயப்படுத்தும் போது, கூட இருக்கிறவங்களே நமக்கு விரோதமாக எழும்பும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப துக்கப்படுறோம், ரொம்ப வேதனைப்படுறோம். அதிகமாக நம்ம அதை நினச்சி வருத்தப்படுறோம். ஏன்னா நம்ம நேசித்தவங்க, நம்ம கூட இருந்தவங்க, இவங்களாம் இப்படி நமக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி அதிகமாக நம்மளே வருத்துறோம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். கூடவே இருக்கிறவங்களாக இருந்தாலும், அவங்க நமக்கு எதிராக ஒரு நாள் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? அமைதலோடு இருக்கணும். எது தேவனுடைய சித்தம் என்று நமக்கு தெரியாது. சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவாய் ஆண்டவர் முடிய பண்ணுவார். அதனால் கூட இருக்கிறவங்க, நேசிக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டுமே, சொந்த ஜனங்கள் நம்மை காயப்படுத்தும் போது வருகிற துக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்மளோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? ஒருத்தங்க நம்மளை நேசித்தவங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்க, இல்லை நம்மளை நிந்திக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய குணம் எப்படி அவங்கக்கிட்ட அதற்கு பதிலாக வெளிப்படுது? கோபமா, எரிச்சலா? அப்படி இல்லைன்னா அவங்கள பற்றி நம்ம மற்றவங்கக்கிட்ட தூஷணமாக பேசுவோம், அவங்கள பகைப்போம், அவங்கள வெறுப்போம். அப்படி இல்லைன்னா சிலர்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத மறந்தே மற்றவர்களுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்கிறதுக்கும் முற்படுவாங்க. அவங்கள பற்றி இல்லாதது வேண்டாததை இன்னொருத்தங்க கிட்ட போய் சொல்லி அவங்களுக்கு சண்டை இழுத்து விட்டு, ஏன்னா என்னை அவங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ விதமான காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கல. யாராக இருந்தாலும், நேசிக்கிறவங்களாக இருந்தாலும், கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவரை அப்படி தான் கூட இருந்து நேசித்த ஒரு சீஷன் தான் காட்டி கொடுத்தார். துரோகம் செய்தார். ஆண்டவரோடு இருந்து அவரை காட்டி கொடுத்தார். ஆண்டவர் அவரை எந்த ஒரு பழி சொல்லும் பேசி ஏசவில்லை. நம்மையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எப்பேற்பட்டவர்களாக இருக்கட்டும், அவங்கள ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அவருடைய கரத்தில் விட்டுட்டு அவங்கள பற்றி நம்ம எந்த சிந்தனையும் எடுத்துக்கிடாமல் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம ஓடுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை யாராவது மிகுந்த வேதனையோடு, வருத்தத்தோடு, மனமடிவோடு இருக்கீங்கன்னா, அந்த கஷ்டங்களை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அவர் அப்படித்தான் அமைதலாக இருந்து நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நாமும் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுகிறார். அவர் காட்டிய வழியில் நம்ம நடப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.